தையலை கேளடி புந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை. தாயே யசோதவுந்தன் ஆயர்கூல துதித்தமயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. பலன் என்று தாவி அணைத்தேன், அணைத்த என்னை மலையிட்டவன் போல் வாயில் முத்தமிட்டாண்டி. பலன் அல்லடி உன் மகன் ஜாலமதை செய்ய கேட்க, 4 பேர்கள் கேட்க சொன்னால் நாணமிக வாகுதடித்தாயே யசோதவுந்தன் ஆயர்கூல துதித்தமயன் கோபால கிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி. பாவதர் மூடவல்ல மொழியோ ஆகிச்சு. பஜனைக்கு போனால் தான் பக்தி வரும். ஆமாம், எங்கள் பெரியப்பாவோட 5 வயசுலேருந்து பஜனைக்கு போனேன். தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா திண்ணையில் இருக்கிறது தெரியாமல் சொல்லிவிட்டேன் ஒரு நாளைக்கு. தினம் சனி ஞாயிறாக இருந்தால் தேவலாம்னு. படிக்க வேண்டாம் பாருங்க, பஜனைக்கு போயிடும். எங்கள் அப்பா அடித்தார். பூவாத்துக்கு என்ன பண்ணுவேன்னு, மடத்தில் போட்டுருவான்ட்டு சொல்லு. பஜனைக்கு போனால் நல்ல சாப்பாடுகள் சாப்பிடலாம். நான் சொல்கிறேன், தெரியறதோ தெரியலையோ ஒரு அரையராம துண்டை கட்டின்னு உட்காண்டா போகிறோம். ஹரிநாராயண் பாவதர் பின்னால் உட்காண்டா போகிறோம். நம்மளையும் பாவதர்மா. இப்போ நல்ல சங்கீதம் கற்றுனா தான் மியூசிக் அகாடமியில் பாடலாம். பஜனைக்கெல்லாம் சங்கீதம்லாம் கற்றுக்க வேண்டாம். நாங்கள்லாம் பஜனைக்கு போகிற போது ஹார்மோனியம் வாசிக்கிறவர் ஸ்ருதி அப்படிம்பர். நாங்கள் ஒன்றே சொல்லுவோம், எங்கள் ஸ்ருதிக்கு நீங்கள் வாசிங்க. நாமாவளிக்கு ஒரு ஸ்ருதி நல்லா பாடலாம், கவலையே பட வேண்டும். ஆமாம், நாம சங்கீர்த்தனத்துக்கு வரணும். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் பக்தி வரும். புரியுறதோ புரியலையோ அஷ்டபதிக்கு வந்து உட்கார். ஆமாம், அவர் என்னவோ பாடுறார், புஸ்தத்தை வச்சுக்கோ. இந்த காலத்தில் சௌரியம், கூகுளில் போட்டாலே வந்துடும். ஆமாம், அவர் பாடுறார், நம்ம கேட்போமே.